Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதே மாதிரி தான் ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்லாம் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. பிளஸ் மோட்டிவேஷனோட இருக்க போகுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மாம்பழம் வந்து சாப்பிட்டா வெயிட் வந்து கெயின் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நேத்து நான் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து நான் மாம்பழம் சாப்பிடுறது மாதிரி காட்டியிருந்தேன் இல்லையா? சோ அதுல வந்து பார்த்து சொன்னாங்க. நான் வந்து இப்போ வெயிட் மெயின்டைன்ல வந்து இருக்கேன். சோ அதனால சாப்பிடுறேன். அன்னைக்கு கூட பலாப்பழம் வந்து சாப்பிட்டேன். அதையுமே அளவா தான் சாப்பிட்டேன். சோ நான் வந்து மெயின்டைன்ல இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது மாம்பழம் அப்புறம் பலாப்பழத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கொய்யாக்காய், ஆப்பிள் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது நல்லது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கிரேவிங் சாப்பிடணும்னு போல இருந்துச்சு, 1-2 பீஸ் வந்து சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஜாக் ஃப்ரூட் எங்க வாங்குனீங்க? பலாப்பழம் வந்து எங்க வாங்குனீங்க? டெல்லியில. நானும் டெல்லியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு சிம்பிள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா பழக்காய் தாங்க கிடைக்கும். ஒருவேளை அந்த குட்டி குட்டி காயா இருக்கும் போதே அதை வந்து பறிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பழமே ஆக விட மாட்டாங்க. இங்க வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க போல இருக்கு. இங்க உள்ள கல்ச்சர் படி என்னன்னு தெரியல, காய் அந்த பலாக்காய வந்து சப்ஜி, அதாவது பொரியல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா பலாப்பழம் இங்க பார்க்கவே முடியாது. சோ அதனாலதான் அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட சித்தி வந்து அந்தமான்ல இருந்து இங்க வந்தாங்க. சோ அவங்க அங்க இருந்து கொண்டு வந்தாங்க. சோ அதனாலதான். மத்தபடி இங்க கிடைக்கவே கிடைக்காதுங்க. நானும் பாத்தீங்கன்னா சம்டைம் இந்த பிளிங்கிட், ஜெப்டோ ஆப்ல எல்லாம் காட்டும். அது வந்து இப்போ நம்ம ஊர் சென்னை இதுல எல்லாம் கூட வந்துருச்சு இல்லையா அந்த ஆப். சோ அதனால காட்டுதுன்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டு ஐயோ கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்காது. இங்க வந்து இருக்காது. சோ ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் வந்து அதான் காயா இருக்கும் போது இது பண்ணிடுவாங்க. பழம் வந்து இங்க உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்கன்றனால இங்க கிடைக்கவே கிடைக்காது. சோ அதான் சிஸ்டர். நைட்டு வந்து கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி குடிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. குடிக்கலாம், கண்டிப்பா. தான் ஏதாவது ஒரு டைம்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அத டெய்லியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல நைட் டின்னராவோ நீங்க எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன், பாருங்க. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க வந்து தேங்காய் பால் சேர்த்தோ இல்லைன்னா மோர் கலந்து கூட நீங்க வந்து குடிக்கலாம். தயிர் மோர் கலந்து இல்ல நார்மலாவே குடிக்கலாம். ஏன்னா அதுல சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு மறைக்கிறனால நார்மலாவே குடிக்கிறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சோ நிறைய பேர் வந்து ஐயோ இது நல்லா இருக்குமா யோசிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மெத்தட் படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்களேன். சூப்பரா இருக்கும். பீனட் பட்டர் ஒரு சிஸ்டர் திருப்பியும் கேட்டிருந்தாங்க. பீனட் பட்டர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. சரிங்களா? நான் இப்ப வந்து மெயின்டைன்ல வந்து சில விஷயங்கள் எடுக்கிறத வந்து பாத்துட்டீங்கன்னா, இது வந்து டயட் ஃபுட்டா, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஒருத்தவங்க இது கேட்பாங்க, இது டயட் ஃபுட்டா, இதெல்லாம் டயட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், வெயிட் மெயின்டைன் தான் பண்றேன். சோ நமக்கு பிடிச்சத கொஞ்சம் நஞ்சமாவது சாப்பிடணும் இல்லையா? அப்படி சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு கூட நம்ம இது மட்டும் தான் சாப்பிடணும்னு ஒரு ப்ரொசீஜரோட இருந்துடலாம். அந்த வெயிட் மெயின்டைனிங் தாங்க பெரிய டாஸ்க். நம்ம வாயும் மனமானு ஏதாவது ஒண்ணு கேட்கும். அதுல நம்ம அழகா சாப்பிடணும் போது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட மெயின்டைன்லயுமே நம்ம வந்து கொண்டு வரோம். சோ அதுதான் நிறைய பேருக்கு தெரியாம வந்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் ஷேர் பண்றேன். உங்க வீடியோஸ் பார்த்து நான் வந்து மதியம் தூங்குறத கம்மி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். இப்ப வந்து நான் 87ல இருக்கேன். 60 வரணும். நான் ரொம்ப 60 வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படி சொன்னாங்க. இந்த ஒரு கன்சிஸ்டன்சி, இந்த உறுதி நீங்க எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா? மதியம் தூங்குறத கம்மி பண்ணிருக்கீங்க. என்னால முடியவே முடியல அப்படின்னத நீங்க வந்து கம்மி பண்ணிருக்கீங்க பாருங்களேன். இதுவே உங்களுக்கு பெரிய சக்சஸ். கண்டிப்பா நீங்களோட அந்த இலக்கை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. சரிங்களா? சோ அதனால தொடர்ந்து உங்களோட உழைப்பை வந்து போடுங்க. கண்டிப்பா அதற்கான பலன் வந்து இருக்கும். உப்மாவோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஏன்னா எனக்கெல்லாம் கொழன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. களி மாதிரி ஆயிடுதுன்னு. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்ராக்சிமேட்டா தான் வைப்பேன். நீங்க ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு பண்ணும்போது
சூப்பரா இருக்குங்க. ரவையை வறுத்துட்டு நல்லா பண்ணுங்க. அதுவே நிறைய பேருக்குலாம் உப்புமா பிடிக்கவே பிடிக்காது. நல்ல ஒரு டேஸ்டான ரெசிபி தான் உப்புமா. எல்லாருக்கும் ஏன் தான் பிடிக்கலன்னு தெரியல. நல்ல ஒரு குழம்போடையோ நல்ல ஒரு இது இருக்கு இல்லையா, சட்னி வகையோட எல்லாம் வச்சு சாம்பாரோ இல்ல ஏதோ ஒரு குழம்பு, பயறு குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். குருமாலாம் அவ்வளவு இதுவா இருக்கும். சோ பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ணது. சில பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க, அப்பெல்லாம் வந்து சின்ன பிள்ளை எல்லாம் பார்ப்பாங்க, அது உப்புமாவோட சீனியை போட்டு சாப்பிடுறது. அதுதான் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. சோ அப்படி சாப்பிட்டு அந்த உப்புமா பிடிக்காம போச்சு என்னன்னு தெரியல. இந்த மாதிரி குழம்பு வகைகள் சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம ரைஸ் என்ன சாப்பிடுறோமோ அது மாதிரி ஃபீல் ஆகுங்க. சோ ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா ரவை களியா ட்ரை பண்ணுங்க. ரவை களினா வந்து பாத்தீங்கன்னா இப்பவே எனக்கு இன்னெல்லாம் இப்பெல்லாம் சாப்பிடணும்லாம் தோணுது. ஆனா என்ன, நம்ம வந்து இப்ப எல்லாருக்கும் சமைக்கிறத நம்ம நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்கோம் மெயின்டைன்ல அப்படின்றதுனால இருக்கேன்னா அவ்வளவு ரவை களிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதான் வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ரவை களிலாம் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும், ஃபீலிங்கா இருக்கும், அவ்வளோ ஹெல்தி. குழந்தைங்களுக்கு கூட நீங்க வந்து கொடுக்கலாம். உண்மைக்கு உங்களை பாராட்டணும் சிஸ்டர், பாராட்டணும் அக்கா. 3 வேளையும் சமைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நான்லாம் இப்படி வந்து சமைச்சேன்னா எனக்குலாம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனர்ஜி இல்ல, இந்த எனர்ஜிலாம் பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து நாங்க பாக்குறதுனால எங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதமான பவர், சேம் பவர் தான் இருக்கும். அத வந்து என்னால முடியும் செய்யறது ஒரு கேட்டகரி, என்னால இதுதான் முடியும்ன்றது ஒரு கேட்டகரி. சோ எல்லாமே நம்ம மனசுதான் வந்து உண்மையாவே சொல்லணும்னா காரணம். இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும், இதை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எஃபர்ட் எடுத்து கண்டிப்பா பண்ணுவோம். சரிங்களா? அதுவும் எனக்குலாம் உண்மையாவே சொல்லணும்னா இந்த இஷ்டப்பட்டு செஞ்சா கஷ்டம் தெரியாது சொல்லுவோம். எனக்கு சமைக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும். அதுக்காக எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியாது. எனி டைம் வந்து சம்டைம் எனக்கும் இரிட்டேட் ஆகும். சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாள், அதுக்காக டெய்லி எல்லாம் இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் எனக்குமே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெக்கையும் இதுமா இருக்கா, ஒரு சில நம்ம மைண்டுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சோ அந்த மாதிரி அதனால ஒரு எனக்கு பிடிக்கும், சமைக்கிறது ரொம்ப பிடிக்குமா. சோ அது போக அப்படியே பண்ணிடுறேங்க. அதுதாங்க, வேற எதுவுமே தெரியல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு 0, ஒண்ணுமே சமைக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். எதுவுமே பண்ணது சொல்லல, சுடுதண்ணி கூட வச்சு கொடுத்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆளுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பிடுற சாம்பார்ல என்னெல்லாம் கடந்துச்சு, கடுகு அதெல்லாம் நமக்கு நினைப்பு இருக்கும்ல, அது பிளஸ் யூடியூப், இது மட்டும் தாங்க. நான் யாருக்கிட்டையும் இதை கத்துக் கொடுங்க அதை கத்துக் கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. என்னோட இதுதாங்க, நானா வந்து முயற்சி பண்ணி இதுதான், அதான் இன்ட்ரெஸ்ட், அதை வந்து ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா, கன்சிஸ்டண்டா பண்றது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்ற அளவுக்கு நான் சமைக்கவே இல்லைங்க. எங்க வீட்லயுமே நல்லா என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க, என்னோட மாமியாரா இருக்கட்டும் என்னோட ஹஸ்பண்டா இருக்கட்டும். ஆனா ரொம்பலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப்பே ஆகலை. நான் வந்து அப்படியே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சமைக்கிறேன். ஆனா நான் வந்து ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, மீடியமாவது சமைச்சேன்னு சொல்ல வரேன், அதுக்குதான் சொல்றேன். சோ அப்படியே விருப்பப்பட்டு செய்ய விஷயம்தான். இப்போ நீங்க யூடியூப்ல இப்படி பாக்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து யூடியூப்க்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதை வந்து அப்படியேதான் யூடியூப்ல ஷேர் பண்றேன். நிறைய பேர் நினைக்கலாம் யூடியூப்காக நீங்க பண்ணுவீங்க அப்படிலாம். கண்டிப்பா கிடையாதுங்க. எங்க வீட்டுல கேட்டா உங்களுக்கு தெரியும், இதை விட அதிகமா பண்ணுவேன். இப்பெல்லாம் வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றதுன்ற நிறைய ப்ராசஸ்ல எனக்கு டைம் கிடைக்கல. இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஏதாவது போண்டா, அது இதுன்னு கேக்கு இதெல்லாம் பண்ணி எங்க குழந்தைங்களுக்கு வீட்லயே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் நான். சோ அதற்கான டைம்லாம் இப்ப கிடையாது எனக்கு. சோ அதுதான். சோ நான் அதுக்கு முன்னாடி இதை விட நல்லா தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல வரேன், அதுக்காக தான். சோ அதுதான் சிஸ்டர், இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயம். டைம் எப்பவுமே பிஸியா வச்சுக்கோங்க. பிஸியா வச்சீங்கன்னாவே நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தூசு மாதிரி தெரியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல பாக்குறோம் நிறைய பிரச்சனை இருக்கு, அது இருக்கு அது இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள பிஸியா வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையிலயோ இதுலயோ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அதன் மூலமா இன்கமும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஓவர் திங்கிங்ல இருந்து நமக்கு வந்து விடைபெறுவோம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம ஹஸ்பண்ட் கூட ஒரு சின்ன வாக்குவாதம் வருது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்ப நம்ம சும்மா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதையே யோசிச்சு யோசிச்சு சின்ன விஷயத்த பெருசா பேசி கிரியேட் பண்ணிட்டே தான் போவோம். அதுவே நம்ம பிஸியா இருக்கும்போது அது ஒரு விஷயமே தெரியாது. நான் எதுக்காக இதை ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, லைஃப்லயுமே எல்லாருமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். சரிங்களா? அடிக்கடி. ஏன்னா அது ஒரு விஷயம். இப்போ வந்து இப்ப என்னோட ஹஸ்பண்ட் இதை பண்ண மாட்டாரு அப்படின்றத நம்ம யோசிக்கிறத விட, அவருக்கு இது பிடிக்குதா, அப்ப இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே,
ஒரு சில விஷயங்கள் சமையல சொல்லல, பொதுவா சொல்றேன் நான். சோ அத உங்கள்ட்ட இருந்து ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரும்போது ஆப்போசிட் சைட்ல இருந்து அது கண்டிப்பா ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆகுங்க. சரிங்களா? அததான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சோ எப்பவுமே மாற்றம் நம்மிடம் இருந்து ஆரம்பிக்கணும். அவங்க பண்ணணும். நிறைய பேரோட லைஃப்ல ஈகோ மட்டும்தாங்க போயிட்டு இருக்கு. ஈகோ எதுக்கு வேணும் சொல்லுங்க? நம்ம வந்து இப்போ வேற ஆளா சொல்லுங்க, வேற ஆளா இதெல்லாம் இல்ல. ஏதாவது ஒரு கோவம் வரும், வைக்கும், எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈகோவா கொண்டு வர வேணாம். இன்னொரு விஷயம், ஒரு சிலர் எல்லாம் வந்து எனக்கு கீழே தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலரா ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி அது ஒய்ஃபை பார்த்தோன்னே அரள்ற ஆளுங்களும் இருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன இருக்கு? அவங்கள ராஜாவாக்கி நம்ம ராணியா வாழ்ந்தாதாங்க அதுக்கு பயங்கரமான ஒரு கெத்தே இருக்குது. உண்மையாவே சொல்றேன். உங்க மனசுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவங்கள வந்து அப்படி மட்டமா வச்சுட்டு ஒரு லைஃப்ல அது வந்து நல்லாவே இருக்காது. சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃபா இருக்காது. சோ அதுதான் சொல்ல வரேன். சரிங்களா? எப்பவுமே அவங்கள வந்து நம்ம வந்து ராஜாவாக்கி நம்ம ராணியா வாழ்ந்தோம்னா அதுதாங்க உண்மையாவே பெரிய பெரிய கௌரவமாவும் இருக்கும், ஒரு ப்ரீசியஸான லைஃபா இருக்கும். அவங்களும் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, நீங்களும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். சோ நாங்களாம் எப்படி தெரியுமா, நான் சொல்றதை என் ஹஸ்பண்ட் கேட்பாரு, அவர் சொல்றதை நான் கரெக்டா கேட்பேன். சோ இதனாலதான் ஒரு ஹாப்பி லைஃப நம்மளால மூவ் பண்ண முடியுது. சோ ஏதாவது ஒண்ணு அவங்க ஏதோ சஜஷன் சொல்றாங்கன்னா அதை நம்ம வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்த்து அக்செப்ட் பண்ணணும். இல்ல இது எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் நல்லாவே இருக்காது. நம்ம யாருக்கிட்ட அங்க விட்டு கொடுத்து போகிறோம்? நம்ம லைஃப் இதுதான். நம்ம இந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். மத்த சுத்தி உள்ளவங்க எல்லாம் என்னைக்காவது வந்துட்டு போறவங்க, இவங்கதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ இவங்கள்ட்ட நம்ம இது பண்ணி போறதுனால என்ன ஆக போகுது? ஒண்ணுமே கிடையாது. இந்த வீட்டை விட்டு அந்த விஷயம் வெளியில கூட போக போறது கிடையாது. சோ அதுக்காக தான் சொல்றேன். சோ என்னடா ஓவரா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு நிறைய பேர் லைஃப் பாக்குறேன் நானு. சோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன். சரிங்களா? நிறைய சிஸ்டர்ஸ்மே என்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய பேரு. சோ அதனாலதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு. சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அதை நம்ம கொண்டுட்டு போற விதம் தான் இருக்குது. சோ நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இப்படி பிறக்கலாம், வளரலாம், எல்லாமே இருக்குங்க. நமக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா? அந்த தனித்துவமான குணத்தை நம்ம மட்டும் தாங்க கிரியேட் பண்ண முடியும். அது கெட்ட வழியா இருக்கட்டும், நல்ல வழியா இருக்கட்டும், நம்ம தான் அதை பண்ண முடியும். அதுக்காக இவங்க வளர்த்ததுனால, இப்படி நான் இந்த வீட்டுல பிறந்ததுனால அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அதை வந்து நம்ம தான் கொண்டுட்டு போகணும். அதுல வந்து யாரையுமே குறை சொல்றதுக்கு கிடையாது. சரிங்களா? சோ அதனால எல்லாருமே யோசிங்க. ஒரு 10 minutes இது சரியா இது தவறா யோசிங்க. ஏன்னா நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு அதை யோசிச்சு பாருங்களேன். நம்ம சந்தோஷத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம். இப்பெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துல என்னென்னமோ நடக்குது லைஃப்ல. ஒரு இப்ப நல்லா இருக்கிறவங்க திடீர்னு ஏதோ நடக்குது. அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும்போது யோசிக்கணும் நம்ம. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும். அதெல்லாம் நான் அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? சோ உங்களோட சிஸ்டரா நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இப்ப இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சிங்க் ஆச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்க. யாருக்காகவும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம், நம்ம லைஃப்காக நம்ம சேஞ்ச் பண்றோம். சோ நம்ம சந்தோஷத்தை நம்ம வந்து கொண்டாடலாம். அதுக்காக தான். சரிங்களா? 1 வீக்கா நான் வந்து ஆஃப்டர்நூன் தூங்கவே இல்லை சிஸ்டர். லைஃப் சேஞ்சுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் அது அடிக்ட் மாதிரி, இப்ப டீ அடிக்ட் இருக்கிற மாதிரி மதியம் தூங்கினாதான் எனக்கு வந்து வேலை ஓடும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இருக்கீங்க. அப்படி இருக்கும் அதெல்லாம் சேஞ்ச் பண்றதுன்றது கண்டிப்பா வந்து பெரிய விஷயம் தான். அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? சோ கவலையே படாதீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு பாருங்களேன் எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு. சரியான மழை மாதிரி வந்ததுங்க. அப்படியே சூட்டை கிளப்பி விட்டுட்டு போயிருது. எதுக்குதான் இது வருது, இப்படி பண்ணுதுன்னே தெரியல. இங்க 2-3 மாசத்துக்கு இப்படித்தாங்க. அடுத்து குளிர் ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் மோட்டிவேஷன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து சொல்றேங்க உங்ககிட்ட. சோ ஏதோ ஒரு லைஃப்ல சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அது வந்து எனக்கு பெரிய பெரிய விஷயமா இருக்கும். அதான் வரகு அரிசியில தயிர் போட்டு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். நம்ம வந்து வரகு அரிசியை வேக வச்சுட்டு, இல்லைன்னா திணையோ இல்ல சாமை ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து நம்ம கூழ் குடிப்போம்ல, அது மாதிரி நம்ம நல்லா இதை குழைவா வேக வச்சுட்டு தயிர் போட்டு கரைச்சு ஒரு 2 கிளாஸ் குடிங்க. அதுவே அவ்வளவு ஃபில்லிங்கா இருக்கும். நல்லாவும் இருக்கும். இந்த வெயிலுக்குலாம் சூப்பரா. சரிங்களா? சோ ட்ரை பண்ணுங்க. அது கூட வந்து ஏதாவது ஒரு காய்கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஃபில்லிங்கா இருக்கும்.
புரோட்டீனுக்காக ஏதாவது எடுத்துக்கோங்க. சரிங்களா? மேல் வயிறு இருக்கிறனால குப்பரை படுத்துக்கலாமா? கண்டிப்பா படுக்கலாம், ரொம்ப நல்லதுதான் அதுக்குமே. சோ ட்ரை பண்ணுங்க. அம்மாச்சியோட ட்ரெஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று வந்து சாரி கட்டிட்டு போனாங்க. எதுக்குன்னா அவங்க ஃபங்க்ஷன் நடந்தது அம்மாச்சியோட ஆஃபீஸ்ல வந்து, அவங்களோட எம்பேசில வந்து நேஷனல் டே மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு தான் வந்து போனாங்க. அம்மாச்சி இப்பெல்லாம் தலை சீவ மாட்டாங்க. நானும் எங்க சித்தி அந்தமான்ல இருந்து வந்திருக்காங்க சொன்னீங்களா, அவங்களும் பிடிச்சி வச்சுதான் அந்த சித்தி தான் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால நல்லா இருக்கு மச்சி போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சோம். ஸோ நல்லா இருந்தது அவங்களுக்கு. அந்த சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த கெட்டப் சூப்பரா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சொல்லிட்டு இருந்தோம் நாங்க. ஸோ தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அழகா பேசுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் எப்படி பேசுறேன்லாம் எனக்கு தெரியலங்க. நான் பாட்டுக்கு இந்த வீடியோ நான் அகைன் போட்டு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து கேஷுவலா நேச்சுரலா விற்கினாலும் சரி, இதுல எடிட்டிங்கே இருக்காது. நான் வந்து அடுத்த இந்த டே விளாக்ல தான் எடிட்டிங் வந்து இருக்கும். இதுல வந்து எடிட்டிங்கே இருக்காது, அப்படியே தான் வந்து போடுறேன். நேச்சுரல் எங்க வீட்டுல எப்படி நான் இப்படி பேசிட்டு இருக்கணும் அதே மாதிரிதான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் நானு. ரொம்ப எனக்கு அதுதான் ஒரு கனெக்டிங்கா இருக்கு உண்மையாவே. நான் வந்து 78ல இருந்து 77 வந்துட்டேன். அது அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் ஸ்டக் ஆன மாதிரி இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சிஸ்டர். தான் கன்சிஸ்டன்ஸ், அதுதான் முக்கியம். சரிங்களா? அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க. சோசியல் மீடியாலே பாத்தீங்கன்னா, அந்த சமூக வலைத்தளங்கள்லயே பாத்தீங்கன்னா, குஷ்பு மேமோட பழசு வந்து அவங்க உடம்ப வச்சுதான் குண்டா நல்லா கும்முன்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு குஷ்பு மேம் வந்து ஃபேமஸ். சோ அவங்க இப்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணி அவங்க ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதுவே நமக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். உண்மையாவே நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம கூட கனெக்ட் பண்ணணும். இந்த ட்ரெஸ் போட்டா நமக்கு அழகா இருக்குமே, இந்த மாதிரி நம்ம சாரி கட்டணும்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ண இதெல்லாம் அழகா இருக்குமே அப்படின்னு யோசிக்கணும். சில பேர் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போது ஐயோ இவங்க அழகா இருக்காங்க, ஸ்ட்ரக்சரா நல்ல ட்ரெஸ் சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம வந்து வியந்து பார்ப்போம். கண்டிப்பா எல்லாருமே பார்ப்போம். ஏன்னா அப்படி இருக்கும்போது அது மாதிரி நம்மளும் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சு அதற்கான உழைப்பு போட்டா அது நடக்கும் கண்டிப்பா. சரிங்களா? சோ அதனால பண்ணுங்க. 45 நாள்ல நான் வந்து 7 kg லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர். உங்களோட உழைப்புக்கு அந்த கன்சிஸ்டன்ஸ் வந்து தெரியுது சிஸ்டர். ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுக்கு கீழே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்படி குறைச்சிங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோல வந்து நம்ம சொல்லிட்டு இருக்காங்க, டெய்லியும் நம்ம என்ன ஷேர் பண்றோமோ அதுதான் அவங்க வந்து எடுத்து டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க, கேப் விடாம ஏதாவது சீட் பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா அதற்கானது கண்டிப்பா கிடைக்குங்க. ஒரு மாசத்துல கண்டிப்பா 5 kg நம்ம வந்து குறைக்க முடியும். சரிங்களா? அதுக்கான கன்சிஸ்டன்சி வேணும். சரிங்களா? அதுதான். சரி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.10 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் ஒரு செம்பு நிறையா நல்லா வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே வந்து காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நேற்று ஈவினிங் போல் நம்ம நைட்டு சோறு வடித்தோம் இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரா தான் வந்து வடிச்சிருந்தேன். ஸோ இதை விட நான் அதிகமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ காலையில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துருந்தேன். ஸோ அதனால தான் கஞ்சி இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் நேற்று உள்ள அந்த புளிக்குழம்பும் நல்லா சுண்டை வச்சுருந்தேன். அம்மாச்சிக்கு கொஞ்சம் மோர் கலந்து அந்த சோறு நல்லா கஞ்சி மாதிரி தான் காலைல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கிடையிலே வந்து காஃபியும் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அம்மாச்சிக்கு வத்தல், அந்த மிளகா வத்தல், கொத்தவரங்காய் வத்தல்லாம் இல்லையா, அது கூட காஃபி எல்லாமே மொத்தமாக கஞ்சி தான் இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நல்லாயிருக்கும் இல்லையா. கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மாம்பழம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் கட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு மாம்பழம், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருந்தது. அதுக்கப்புறம் கஞ்சி வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே இதான் வந்து எடுத்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் எல்லாத்தையும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுதான் வந்து வீடியோ அப்படி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கையோடு எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன்.
அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழம் தான் வந்து வெட்டிட்டு இருந்தேன். அது கூட அப்புறம் வந்து காஃபியும் போட்டுட்டு, ஸோ இந்த பழம் வந்து கர்பூஜான்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஊரில் என்னன்னு தெரில எனக்கு. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அம்மாச்சிக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த 11 மணி போல் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சரி மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் சரி ஒலைய வச்சு விட்டுறலாம், லஞ்ச் ப்ரிப்ரேஷன் டக் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரிசியை கலைஞ்சி மொத்தமாக வச்சு விட்டேன். எனக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து கத்திரிக்காய் இருந்தது. ஸோ அது கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலாம், அது பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காவை நல்லா அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட்டுக்கும் சேர்த்து தான், அதனால தான். அதுக்கப்புறமா சோறும் இந்த சைடு வந்து பதமாக வடிக்கும் இல்லையா அந்த மாதிரி லெமன் ரைஸ்க்கு. ஸோ அதனால் கரெக்டாக பதமாக வந்து வடித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காவுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பூண்டுலாம் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வாசனையே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பசங்களை கூட்டிகிட்டு ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு போனாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களும் போனாங்க. இங்கே பாருங்களேன், பிள்ளைங்க எவ்வளோ ஆர்வம் பாருங்கள், படக்கு படக்கு ஓடுறாங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் சரி கத்திரிக்காய் வதக்கி விட்டலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறமா பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, இது கூடயே வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலை மணம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி உப்பு வந்து சேர்த்து வதக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் மட்டுமே வச்சுக்கலாம், தக்காளியும் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டு இங்கிட்டு வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து லெமனை நல்லா கட் பண்ணி புளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இங்கிட்டு தக்காளி நல்லா வந்து வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி இதை பண்ணும்போது கஞ்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் லெமன் கட் பண்ணி வச்சோம்ல சைடில், அதையும் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி டக்குன்னு துணியை காய போட்டு வந்துடலாம், அப்புறம் வெயில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காய போட்டுட்டு இங்கிட்டு வந்தால் கத்திரிக்காய் சூப்பராக வதங்கிருச்சு. அதில் மசாலா வந்து கொஞ்சமாக அந்த வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா சுருள சுருள கிளறி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் வந்து கத்திரிக்காய் அந்த குழைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அவ்வளோதான். நல்லா அப்புறம் வந்து வேக வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க, செமையாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தாளித்து விட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடாயி நல்லா கிளறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெயை சுடு பண்ணிட்டு கடுகு போட்டுட்டு இருந்தேன். பசங்களும் ஹஸ்பண்டும் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கதவை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா, மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சு வச்ச லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா லெமன் ரைஸ்க்கான மிக்ஸ் ரெடி ஆகிடும். இதில் கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிக்கலாம், அந்த பொரிய விட்டால் நல்லாயிருக்கும். சொல்லுவேன் இல்லையா, கடலைப்பருப்பு பிடிக்காது. ஸோ அதனால தான், யாருக்குன்னா எங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அம்மாச்சிக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடுறது. ஸோ அதுக்கப்புறம் சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக போட்டு உப்பு போட்டு இப்படி கிளறி எடுத்துட்டோம்னா சூப்பரான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் அம்மாச்சி கத்திரிக்காய் அந்த பொரியல் தொக்கு என்ன வேணாலும் சொல்லலாங்க. ஸோ அதை வச்சு அம்மாச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா செம்ம காற்று. இங்கே பாருங்களேன், காற்று எப்படி அடிக்குது பாருங்களேன், இலையெல்லாம் எப்படி சுருள சுருள ஓடுது பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து லஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் அந்த பொரியல், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சுங்க. மதிய லஞ்சு லெமன் ரைஸ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான். ஸோ இதில் என்ன காட்டியிருக்கணும் அதான் சாப்பிட்டேன், சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு நான் பாத்திரத்தை கழுவி போட்டுட்டேன். தம்பி கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அவரோட தட்டை எப்படி கழுவிட்டு இருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தோம், பிள்ளைங்கள் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் 4 மணி ஆயிடுச்சு, டியூஷனில் கொண்டு போய் அவனை விட்டுட்டு வரலான்னு போனால் இவர் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பின்தொடர்ந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ காஃபி போட்டுடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளாக் காஃபி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் முறுக்கு காரச்சேவெல்லாம் வச்சு சாப்பிட்டேங்க ஒரு பிளாக் காஃபியோட. அப்படி எல்லாருக்கும் அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்குமே வந்து காஃபியும் வந்து போட்டு கொடுத்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கும் டியூஷன் முடிகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ அவரை கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இவர் இப்போ பேக்கெல்லாம் போட்டுக்கிறாரு, லிமிட்டடாக 2-3 புக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுனால அவரே தூக்கிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் எடிட்டிங் அதுக்கப்புறமும் பார்த்துட்டு இருந்தேன் ஷார்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் சரி கூழ் கிண்டலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் தண்ணியில் கேப்ப மாவு போட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல், இல்லைன்னா கட்டிப்படும். ஸோ அதுதான் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் கையை நம்ம நல்லா வந்து ஈரத்தில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டாமல் வந்துடும். அவ்வளோதான். அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிண்டிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் அதில் தயிர் உப்பு போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த எவ்வளோ தண்ணியாக வேணும் கெட்டியாக வேணும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், கேப்பக்கூழ் ரெடி ஆகிடும். லெமன் ரைஸ் கொஞ்சம் இருக்குது, அவங்க எல்லோரும் சாப்பிட்டுப்பாங்க. நான் அம்மாச்சி சித்தி இவங்க எல்லாருமே கூழ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான், நானுமே காலைல கஞ்சி அரிசி எடுத்திருக்கேன், மதியமும் லெமன் ரைஸ் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் ஒரு பெரிய கப் கேப்பக்கூழ், அது கூட வந்து அது கத்திரிக்காய் வந்து சுருக்குன்னு இருக்கு இல்லையா, தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டின்னரை இந்த மாதிரி தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பசங்க பாருங்களேன் நல்லா வெளியில் உட்காந்து ஹாயாக படியில் உட்காந்துட்டு இருந்தாங்க, நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் கையோட எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதை முடிச்சுட்டு கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நைட் டின்னர் சீக்கிரமாக முடிச்சிருங்க சரிங்களா. அப்புறம் இன்றைக்கி டே இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.